தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தெற்காசிய பிராந்தியம் முதல் கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்தியம் வரை இந்தோனேஷியா, தாய்லாந்து, இலங்கை, இந்தியா என 12க்கும் மேற்பட்ட நாடுகளை தாக்கிய சுனாமி எனப்படும் ஆழிப்பேரலையின் பேரவலத்துக்கு இன்று 20ஆம் ஆண்டு நினைவு. 2004 டிசம்பர் 26 ஆகிய இதே நாளில் இந்தோனேஷியாவின் வடக்கு சுமாத்ரா தீவின் மேற்கு கடற்பரப்பின் அடிநிலம் உள்ளூர் நேரப்படி காலை 7:59க்கு 9.1 ரிக்டர் அளவிலான பூகம்பத்தால் குலுங்க அதனால் ஏற்பட்ட பேரலை பல நாடுகளை பெரும் அவலமாக வாரிச் சுருட்டி இருந்தது. அந்த கூரமான வாரிச் சுருட்டலில் இலங்கையில் காவு கொள்ளப்பட்ட 35,000 மாந்தர்களின் உயிர்கள் உட்பட 2,30,000க்கும் மேற்பட்ட உயிர்களின் இருப்புக்களை சொற்ப நேரத்தில் முடித்திருந்தது. ஏறக்குறைய 17 லட்சம் மக்களை அவர்களின் சொந்த வாழ்விடங்களில் இருந்து இந்த ஆழிப்பேரலை துரத்தியும் இருந்தது. மேற்குலகின் ஆங்கில ஊடகங்கள் இன்று வரை இதனை கிறிஸ்துமஸ் தினத்துக்கு மறுநாளான பாக்ஸிங் டே என்ற அடையாளத்துடன் இணைத்து பாக்ஸிங் டே சுனாமி எனவே இன்று வரை விழித்துக் கொள்கின்றன. இந்த உலகின் நவீன வரலாற்றில் மனிதர்களை தாக்கிய மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாக 2004 ஆழிப்பேரலை இருப்பதால் இன்று அதன் 20ஆம் ஆண்டு நினைவு தமிழர் தாயகம் மேற்பார்த்த இலங்கை தீவு உட்பட பல தேசங்களில் நினைவு கூறப்பட்டது. இந்த ஆழிப்பேரலை காவுகளுடன் இலங்கையில் அவ்வப்போது ஏற்பட்ட இயற்கை அவல காவுகளை நினைத்து இன்று ஸ்ரீலங்கா வழமை போலவே அதன் தேசிய பாதுகாப்பு நாளையும் ஒருங்கு சேர கடைபிடித்துள்ளது. பிரதான நிகழ்வு தெற்கின் காலிப்பகுதியில் உள்ள ஆழிப்பேரலை நினைவு தூவி முன்றலில் இடம்பெற்றாலும் கொழும்பில் இடம்பெற்ற நினைவு நிகழ்வுகளில் முதன்முறையாக ஆட்சி தரப்பு என்ற வகையில் ஏகேடிஆரின் அரச இயந்திர முகங்கள் பங்கெடுத்து நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 200 இளையோருக்கு வழங்கப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்த நடைமுறை பயிற்சிகளையும் பார்வையிட்டு திரும்பிக் கொண்டன. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை தீவை ஆழிப்பேரலை அழித்த துன்பியல் கதையை நினைவுபடுத்திக் கொள்ளும் போது அந்த பேரவலம் இடம்பெற்ற மறுவருடமான 2005 பீட்டம்ஸ் எனப்படும் ஆழிப்பேரலையால் அழிந்த இலங்கையை மீண்டும் கட்டமைக்க செய்து கொள்ளப்பட்ட பொது கட்டமைப்பு தொடர்பான உடன்பாடும் அந்த உடன்பாடு கண்ட வீழ்ச்சியும் அந்த உடன்பாடு நிராகரிக்கப்பட்டதன் பின்னால் உள்ள ஜேவிபியினரின் கதை குறித்தும் அந்த கதையால் ஏற்பட்ட அரசியல் அவலம் குறித்தும் சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை இன்றைய நாளில் உள்ளது. இந்த அவல கதை சில வேளைகளில் அன்று சிறு தவல்களாக இருந்த இன்றைய சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் இளந்தாரிகளுக்கும் குமரி பெண்களுக்கும் பழைய விடயங்களை கிளறிக் கொள்வதான ஒரு எரிச்ச நிலையை தரக்கூடும். ஆனால் இன்றைய நாளை விட்டால் இந்த அவல விடயத்தை நினைவூட்டுவதற்கு சரியான இன்னொரு நாளும் இருக்க முடியாது என்பதால் ஏவிபியினரால் பீட்டம்ஸ் என்ற இந்த முக்கியமான உடன்பாடு நிராகரிக்கப்பட்ட கதையை இன்று சொல்லியே ஆக வேண்டும். 2004 இலங்கையில் மனித உயிர்களையும் சொத்துக்களையும் அளித்த ஆழிப்பேரலையால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் இலங்கை தீவின் ஆழிப்பேரலை நிவாரணத்துக்காக வெளிநாடுகள் வழங்கி கொண்ட நிதியை சமமாக ஒதுக்குவதை உறுதி செய்வதற்காக அனைத்துலக ஆதரவுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலும் விடுதலை புலிகளாலும் இறுதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமே இந்த பீட்டம்ஸ் ஒப்பந்தமாகும். அப்போது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக இருந்த சந்திரிகா குமாரதுங்கவுக்கு உண்மையில் இவ்வாறான பொதுக்கட்டமைப்பான பீட்டம்ஸ் உருவாகி கொள்வதில் உளசுத்தியான விருப்பம் இருந்ததில்லை. அதேபோல தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்தவரை பொதுக்கட்டமைப்புக்கான இந்த நிதியூட்டத்தை ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி இறைமைக்கு உட்படுத்தவும் அவர்களும் தயாராக இருக்கவில்லை. எனினும் அனைத்துலக அழுத்தங்களால் இறுதியில் இந்த பீட்டம்ஸ் அதாவது ஆழிப்பேரலைக்கு பின்னரான பொதுக்கட்டமைப்பு உடன்பாடு கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் ஆழிப்பேரலைக்கு பின்னர் வெளிநாடுகள் வழங்கிய நிவாரண நிதியை சிங்கள தேசம் மற்றும் தமிழர் தாயகம் ஆகியவற்றுக்கு சமமாக ஒதுக்கிக் கொள்வதை உறுதி செய்யவும் இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களும் மனிதாபிமான அடிப்படையில் ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தது. ஆழிப்பேரலையால் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட அழிவுகள் சீர் செய்யப்பட வேண்டியது அவசர தேவை என்பதால் அந்த அவசர தேவையை உணர்ந்து கூட்டு மனப்பான்மையுடன்
ஸ்ரீலங்கா அரசாங்கமும் விடுதலை புலிகளும் நல்லெண்ணத்துடன் இணைந்து பணியாற்றிக் கொள்ள வேண்டுமெனவும் இந்த பீட்டர்ம்ஸ் கோரிக்கொண்டது. அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருவோணமலை ஆகிய 6 தமிழ் மாவட்டங்களின் கடலோர சமூகங்களுக்கு நிவாரணத்தை வழங்கிக் கொள்ளவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது உயர்மட்ட குழு, பிராந்திய குழு, மாவட்ட குழுக்கள் என 3 நிலைகளில் ஒரு கட்டமைப்பை நிறுவிக்கொள்ளவும் உடன்பாடு கண்டது. ஆனால் ஆழிப்பேரலைக்கு பிந்திய நிதி தமிழர் தாயகத்துக்கு சமமாக ஒதுக்கப்படுவது கண்டு சிங்கள கடும்போக்கு தரப்புகள் துணுக்குற்றன. இந்த நகர்வுகளே ஒரு கட்டத்தில் சுதந்திர தமிழர் தாயகத்துக்கான கதவுகளை திறந்துவிடும் என அவர்கள் கிளேசம் கொண்டனர். அவ்வாறான கிளேசத்தையும் அச்சத்தையும் அப்போது கொண்டிருந்த தரப்புகளில் மக்கள் விடுதலை முன்னணியாக ஜேவிபி முன்னணியில் இருந்தது. அப்போது ஜேவிபிக்கு சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவ்வாறாக இருந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக இந்த பீட்டர்ம்ஸ் கட்டமைப்பை எதிர்த்து ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் வரை சென்றது ஜேவிபி தரப்பு. இந்த வழக்கை தாக்கல் செய்த மனுதாரர்களில் 4 தற்போதைய ஏகேடியாகிய அனுரகுமார திசாநாயக்கா உட்பட சந்திரிகாவின் அமைச்சரவையில் கேபினெட் தகுதி அமைச்சர்களாகவும் துணை அமைச்சர்களாகவும் பதவி வகித்த முகங்கள். தமிழர் தாயகத்துக்கு சுனாமி நிதியை சரிசமமாக பங்கிடும் இந்த பொறிமுறையானது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 12(1) மற்றும் 12(2) உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்களான ஜேவிபியினர் குற்றஞ்சாட்டி இந்த வழக்கை தொடுத்தனர். அத்துடன் இவ்வாறான நகர்வு இலங்கை மக்களின் உரிமைகளை பாதிப்பதாகவும் அவர்கள் தமது மனுவில் குறிப்பிட்டனர். இதற்கும் அப்பால் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 42ஆம் ஷரத்து மற்றும் 43ஆம் ஷரத்தின் விதிகளின் அடிப்படையில் அரச தலைவர் கூட, அதாவது அப்போதைய முதன்மை தலையாரியான சந்திரிகா கூட இவ்வாறாக தமிழர் தாயகத்துக்கு ஆழிப்பேரலை நிதியை ஒதுக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்க முடியாது என்றும் ஜேவிபி தனது வழக்கில் வாதம் செய்தது. இதற்கும் அப்பால் பயங்கரவாதம், வன்முறை, உயிர்ப்பலிகள் மற்றும் உடைமை அழிவுகளுடன் தொடர்புடைய விடுதலை புலிகளுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவ்வாறு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்வதற்கு எந்த சட்ட அடிப்படையும் இல்லை எனவும் ஜேவிபி கூறிக்கொண்டது. இதில் முரண்நிலையான விடயம் யாதெனில் 2 தடவைகள் இலங்கையில் கிளர்ச்சியை செய்து தென்பகுதியில் ஆயிரக்கணக்கான உயிர்ப்பலிகளையும் உடைமை அழிவுகளையும் செய்த அதே ஜேவிபியினர் தான் விடுதலை புலிகள் பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் மரணங்களையும் விதைத்ததாக வேதத்தை ஓதிக்கொண்டனர். இவ்வாறாக அன்று ஜேவிபியால் அடுக்கப்பட்ட காரணங்கள் அல்லது கரணங்களின் அடிப்படையில் அரசாங்கமும் விடுதலை புலிகளும் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்ட பீட்டர்ம்ஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நிராகரிக்கும் வகையில் ஜேவிபியினர் கூறியபடியே ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் இந்த பீட்டர்ம் ஒப்பந்தத்தை வலுவிழக்க வைத்தது. வேலிக்கு ஊனான் சாட்சி என்ற அடிப்படையில் ஜேவிபி தாக்கல் செய்த இந்த வழக்குக்கு கடும்போக்கு கொண்ட நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கி கொண்டனர். அதன் பின்னர் சந்திரிகாவின் பதவிக்காலம் முடிந்து ராஜபக்சேக்களின் ஆட்சி காலம் இலங்கை தீவில் உருவாகி தமிழர்கள் மீதான பெரும் கந்தக நாசகார போர் நீட்சி அடைய வைக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் பேரவலம் வரையான பேரழிவுகள் இடம்பெற்ற கதை நீங்கள் அறிந்த கதை. அன்று ஒருவேளை இந்த பீட்டோம் கட்டமைப்புக்கு எதிராக ஜேவிபியினர் செயற்படாமல் விட்டால் அல்லது வடக்கு கிழக்கு இணைப்பை துண்டிக்காமல் இருந்திருந்தால் இலங்கை தீவின் தடம் இன்று ஒருவேளை வேறு வழியில் பயணித்து வேறு ஒரு நிலையில் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இப்போது அதே ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி என்ற அடையாளத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் இவ்வாறாக புதிய ஆட்சி அதிகாரத்தை ஜேவிபியினர் பெற்றுக்கொண்டாலும் இன்றைக்கு 19 வருட காலங்களுக்கு முன்னர் ஆழிப்பேரலை நிவாரணத்தில் தமிழ் மக்களுக்கு நீதி வழங்காமல் தடுத்த அந்த பழி என்னதான் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டலியுடன் ஏகேடிஆர் தரப்பு இலங்கை தீவில் தற்போது முற்போக்கான ஆட்சி தடத்தில் இருந்தாலும் இந்த கரும்புள்ளிக்குரிய பழி அதனை தீண்டிக் கொண்டே இருக்கும். ஒருவேளை இன்று பூகோள அரசியல் வியூகங்களை கையாள தெரிந்தபடி ஏகேடிஆர் அரசாங்கம் அமெரிக்காவில் இன்னும் சற்றேறக்குரிய 3 வார காலத்தில் உருவாகக்கூடிய 2.0 டொனால்ட் ட்ரம்பின் புதிய ஆட்சி வியூகத்தை தமக்கு சார்பாக பயன்படுத்த தயாராகக்கூடும். ஆனால் இலங்கை தீவின் உண்மையான நல்லிணக்கத்துக்கு தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வகிபாகத்தில் இதுவரை ஜேவிபியிடம் ஒரு தெளிவான பார்வை இருப்பதற்கான ஆதாரங்கள் எவையுமே நம்பிக்கை தரக்கூடிய வகையில் வெளிவரவில்லை என்பதால் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்களுக்கு அப்பாற்பட்டு தமிழ் மக்களை பொறுத்தவரை ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தற்போதைய ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை தொடரத்தான் செய்கிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உலக தலைவர்கள் நேற்றைய கிறிஸ்துமஸ் தினத்துக்கு வழங்கிய செய்திகள் பொதுவாகவே அமைதி மற்றும் சமாதான கருப்பொருளுக்குரிய கருத்துக்களை காவி வந்தாலும் அமெரிக்காவிலிருந்து
டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கிறிஸ்துமஸ் செய்தியில் அவரது புதிய 2.0 ஆட்சி சில நாடுகளுக்கு வழங்கப் போகும் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் வெளிப்படுத்திக் கொண்டது. அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் தனது கிறிஸ்துமஸ் செய்தியில் பனாமா மீதான அச்சுறுத்தலை நீட்சிப்படுத்திக் கொண்டார். கிரீன்லாந்தையும் அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கான உறுதியையும் வெளிப்படுத்திக் கொண்டார். அதேபோல கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இணைக்கும் வகையில் மிரட்டல்களையும் விடுத்துக் கொண்டார். இவ்வாறாக அச்சுறுத்தல், ஆதிக்கம், மிரட்டல்களின் பின்னணியில் டொனால்ட் ட்ரம்பின் கிறிஸ்துமஸ் செய்தி நேற்று வந்தது. அமெரிக்க அரசு தலைவர் என்ற அடிப்படையில் தற்போதைய அரசு தலைவரான ஜோ பைடன் நேற்று வழங்கிய தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில் அமெரிக்கா சுதந்திரம், அன்பு, இரக்கம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றின் ஒளியை எதிர்காலத்தில் தேட வேண்டும் என அவர் பூடகமாக தெரிவித்தமை டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியால் அமெரிக்கர்களுக்கு உருவாகக்கூடிய சவால் நிலைகளை கோடிடக் காட்ட தலைப்பட்டது. வெள்ளை மாளிகையில் இருந்து அரசு தலைவர் ஜோ பைடனின் கிறிஸ்துமஸ் செய்தி இவ்வாறாக வர, இன்னொரு புறத்தே டொனால்ட் ட்ரம்பின் கிறிஸ்துமஸ் செய்தி சமூக வலைத்தளங்களை அதகலப்படுத்தியது. பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை எடுக்கப் போவதாக அச்சுறுத்திய ட்ரம்ப் பனாமா கால்வாயில் சீனாவின் தலையீடு இருப்பதான தனது குற்றச்சாட்டை மீண்டும் முறை வஞ்ச புகழ்ச்சியாக சொல்லிக் கொண்டார். அந்த வகையில் பனாமா கால்வாயை சட்டவிரோதமாக இயக்கும் சீன இராணுவம் உட்பட்ட அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என்பது டொனால்ட் ட்ரம்பின் செய்தியாகியது. அதேபோல பசிபிக் பெருங்கடலை அட்லாந்திக் கடலுடன் இணைக்கும் பனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க கப்பல்களுக்கு குறைவான கட்டணமே தனது ஆட்சியில் செலுத்தப்படும் என்பதை குறிப்பிட்ட ட்ரம்ப் பனாமாவுக்குரிய புதிய அமெரிக்க தூதராக கெவின் மெரினோ கப்ரோவை நியமித்துக் கொண்டார். 110 ஆண்டுகளுக்கு முன்னர் பனாமா கால்வாயின் கட்டுமானத்தில் 38,000 பேரை அமெரிக்கா இழந்த நிலையில் அந்த கால்வாய் மீது அமெரிக்காவுக்கே உரிமை உள்ளதாக ட்ரம்ப் தனது செய்தியில் வாதிட்டுக் கொண்டார். உள்ளது உள்ளபடியே நோக்கினால் பனாமா கால்வாய் அமெரிக்காவால் கட்டப்பட்ட விடயம் யதார்த்தமானது. அமெரிக்காவால் நிர்மாணிக்கப்பட்டு 1914ஆம் ஆண்டில் திறக்கப்பட்ட இந்த கால்வாய் 1977ஆம் ஆண்டில் அப்போது அமெரிக்க அரசு தலைவராக இருந்த ஜிம்மி கார்ட்டரால் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 1999 டிசம்பர் 31 இருந்து இந்த கால்வாய் பனாமாவின் கைகளுக்கு சென்றது. அன்றிலிருந்து இன்று வரை பனாமா கால்வாய் பனாமாவின் கைகளில் உள்ள நிலையில் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் இதனை மீண்டும் அமெரிக்கா தனது கைகளில் எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் புதிய சர்ச்சைகளை உருவாக்கிக் கொள்கிறார். ஆனால் ட்ரம்ப் குறிப்பிடுவது போல பனாமா கால்வாய் சீனா அல்லது வேறு எந்த சக்தியாலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கட்டுப்படுத்தப்படவில்லை எனவும் பனாமா கால்வாய் பனாமாவிடமே இன்னமும் இருப்பதாக குறிப்பிட்ட பனாமாவின் அரசு தலைவர் ஜோஸ் ராவல் முசிலோ இந்த யதார்த்தத்தை சிதைக்கும் எந்த ஒரு நகர்வையும் பனாமா தொடர்ச்சியாக எதிர்க்கும் எனவும் குறிப்பிட்டார். தற்போது பனாமாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்னால் ட்ரம்பின் கருத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ட்ரம்ப் தனது கிறிஸ்துமஸ் செய்தியில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை ஆளுநர் என மீண்டும் கேலியாக அழைத்துக் கொண்டார். கனடா அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற வேண்டும் என்பதை ட்ரம்ப் மீண்டும் தனது செய்தியில் வலியுறுத்திக் கொண்டார். அதேபோல டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்தின் குடிமக்கள் அமெரிக்கா தமது தீவில் இருக்க வேண்டும் என விரும்புவதால் அது நடக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு விற்பனைக்கு இல்லை என கிரீன்லாந்தின் பிரதமர் டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடி வழங்கியமை வேறு விடயம். ஆக மொத்தம் பனாமா, கிரீன்லாந்து மற்றும் கனடாவில் அமெரிக்காவின் விரிவாக்கத்தை ட்ரம்ப் கிண்டலாக குறிப்பிட தலைப்பட்டாலும் இது விரைவில் வெளிப்படையான உந்துதலாக மாறும் என்ற அச்சநிலை ஒருபுறம் இருக்கத்தான் செய்கின்றது. எனினும் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் அமெரிக்காவின் புதிய வர்த்தக கொள்கையை மறுசீரமைக்கும் அவரது குறிக்கோளுடன் இணைந்த தந்திரம் என்ற அடிப்படையிலும் கருத்துக்கள் வருகின்றன. அந்த வகையில் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடா மாற வேண்டும் என்ற ட்ரம்பின் பரிந்துரை கனடா அதிக வரியை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் பிணைக்கப்பட்டுள்ளதாகவும், அதேபோல அமெரிக்கா பனாமா கால்வாயை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ட்ரம்பின் அழைப்பு பனாமா கால்வாயூடாக பயணிக்கும் அமெரிக்க கப்பல்களுக்கு குறைவான கட்டணம் அறவிடப்பட வேண்டும் என்ற தந்திரோபாயத்துடன் இணைக்கப்பட்ட விடயமாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எனினும் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் ஜனவரியில் ஆட்சி பொறுப்பு ஏற்றால் அவரது கருத்துக்கள் தீவிரமான நோக்கங்களுக்குரிய விரிவாக்கமாக மாறும் என்ற அச்சநிலை தொடர்ந்தும் பனாமா, கிரீன்லாந்து மற்றும் கனடாவில் இருப்பதை மறுத்துக் கொள்ளவே முடியாது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.